8 மணி நேரம் ஊற வச்சிருந்த கருப்பு கொண்டக்கடலையை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு குக்கரில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு 10 விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம். இப்போ இது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதில் 4 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கி இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து தாளிப்புக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா திக்காக கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு ஓரளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கருப்பு கொண்டக்கடலை, அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை எதுக்காக இந்த ஸ்டெப்னால் குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரதுக்காக. இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த கருப்பு கொண்டக்கடலையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா ரொம்பவே டேஸ்டியான சென்னா கிரேவி தயார். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அப்புறம் புலாவ், வெரைட்டி ரைஸ், ஜீரா ரைஸ் இதுக்கெலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.